அனைவருக்கும் வணக்கம். சமூகம் முழுக்க இருக்கிற பலவிதமான மனநோய்கள் பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொரு வீடியோக்களில் விளக்கிட்டு வர்றோம். இதில் இந்த சொகுசு கார்கள் வாங்கி நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு மனநோயை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கேரளாவில் பார்த்தா மம்மூட்டி, அப்பனும் நடிகர், மகனும் நடிகர். ஆனால் சம்பாரித்த காசு எல்லாம் இன்னும் கொண்ட ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பணக்காரனாக இருக்கிறது எப்படி, பணக்காரனாக ஆகிறது எப்படி அப்படின்னு. பணக்காரனாக இருக்கணும்னா வர்ற வருமானத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தா தான் பணக்காரனாகவே இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கருத்து நான் சொல்லியிருந்தேன். அதை பின்பற்றி தான் இப்போ மம்மூட்டியும் அந்த துல்கர் அப்படிங்கிற அந்த அப்பாவும் மகனும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 125% வரி கட்டி தான் ஒரு கார் 10 லட்சம் ரூபாய்ன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் விட ஒரு 10 லட்சம் ரூபா சேர்த்து 12.5 லட்சம் ரூபா கட்டி தான் காரை ரெஜிஸ்டர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இப்போது வரி விதிப்பில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள காரை 22 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கணும் போது 10 லட்சம் ரூபா கொடுக்காம ஒரு 2 லட்சம் ரூபா கமிஷனாக கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாயை மிச்சம் பண்ணி நம்ம பணக்காரனாகவே இருக்கிறதுக்கு அது தேவையில்லையா? அதனால் எவ்வளோ தூரம் பணத்தை வெளியில் கொடுக்கறத எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுன்ட்டு ஒவ்வொரு வழியாக அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்துட்ருக்கிறது தான் இந்த பணக்காரங்களுடைய வேலையாக இருக்குதோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இப்போது இந்த சொகுசு கார்கள் பற்றி எத்தனை பேருக்கு சமுதாயத்தில் தெரியும்? இப்போ ஒரு திருமணத்துக்கு போனால் பெண்கள் கூட்டம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே அந்த பார்வை ஒவ்வொரு பெண்ணுடைய கழுத்துக்கும் போகும். அவங்க என்ன நகை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு நகையை அணிந்து கொண்டு சென்றால் திருமண மண்டபத்துக்கே போகிறோம். திருமணத்துக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற அனைவருடைய பார்வையும் ஒவ்வொரு பெண் மேலேயும் விழுகும். அது சமுதாயத்தில் இருக்கிற அந்த நகை பற்றிய ஒரு விஷயம். அதுபோல் இந்த கார்கள் சொகுசு கார்கள் அதில் பேர் போட்டிருக்கு முன்னாடி அந்த பேனட்டுக்கு மேலே. இப்போ இந்த உதாரணத்துக்கு லேண்ட் ரோவர் அப்படின்னு போட்டிருக்கு, ரேஞ்ச் ரோவர்னு போட்டிருக்கும், அதே போல் அவுடின்னு போட்டிருக்கும், BMW. அந்த சிம்பிளை வச்சே சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக திருமணத்துக்கு போகிற ஒரு ஏழை பெண் கூட அந்த கழுத்தை பார்ப்பாங்க, நகை என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரோட்டில் நடந்து போகிற ஒரு ஏழை மனிதர்கள் யாருமே இந்த கார் எவ்வளோ மதிப்புள்ளது அப்படின்னு யாரும் பார்க்க போவதில்லை. ஏதோ ஒரு கார் போகுது, ஒரு நாய் போனால் எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கார் போகுதுன்னா சாமானிய மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஓரளவுக்கு டூ வீலரில் போகிறவங்களுக்கும் இதை பற்றி தெரியாது. காரில் போகிறவங்களையே சாதாரணமாக இந்த மாருதி 800 நார்மலாக வச்சுருக்கிற காரில் போகிறவங்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது. இப்போ இந்த கூகுளில் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர சாதாரணமாக அனைவருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த சொகுசு காரை வச்சுருக்கிறவன் நான் சொகுசு காரை வச்சுருக்கிறேன்னு யாருக்கு காட்ட முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இன்னொரு சொகுசு காரை வச்சுருக்கிறவன் அவனை கவர முடியும். அதாவது இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி இதுபோல் கார்களை வச்சுருக்கவங்கிட்டத்தான் இவனுடைய பவுசை காட்ட முடியுமே தவிர எல்லா மக்களுக்கும் இது பற்றி விலையை பற்றியோ இந்த கார் என்ன இருக்குது, இந்த காரில் ஸ்பெஷல், எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. எல்லாமே மனநோய் தான். சும்மா ஆட்டோமேட்டிக்காக கார் ஓடுதுன்னா அது ஸ்பெஷல் கிடையாது. உன்னை சோம்பேறின்ட்டு நீ வெளிப்படையாக சொல்கிறேன். காரு கூட ஓட்ட முடியாதவன் நீ எதுக்கு மனுஷனாக இருக்கிறேன்ட்டு ஒருத்தன் கேட்டால் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியும். ஆட்டோமேட்டிக் கார்னா என்ன அர்த்தம்? நான் போன மாட்டு உட்காந்துக்குவேன், அது மார்ச் வரி வேன் மாதிரி அந்த கார் போகணும் தானே அர்த்தம் அதுக்கு. அப்புறம் இந்த இயற்கையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் வசதி வாய்ப்புகளை கொடுப்பாங்கிறது இந்த மரமண்டைகளுக்கு தெரியாதனால என்ன பண்ணுவானுங்க, ஒரு கார் இருக்கும்போது என்னென்ன ரகம் வருதோ. இப்போ மம்முட்டியினுடைய கதையை பார்த்தோம். எந்த கார் வந்தாலும் உடனே அதை வாங்கி ஷெட்டில் நிறுத்தி வச்சுக்க வேண்டியது. இது ஒரு பைத்தியம்தான். கார் பைத்தியங்கிறாங்கள்ல, நகை பைத்தியம், சினிமா பைத்தியம், சூதாட்ட பைத்தியம், சாராய பைத்தியம். அந்த வகையில் இந்த மாதிரி கார்களை வாங்கி தேவையில்லாமல் ஒரு ஷெட்டில் வச்சுக்கிட்டு அதை பவுசு காமிக்கிறது, அது ஒரு பைத்தியம். அதுதான் நான் மனம் நோயின்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்னோம். அதுபோல் என்ன பண்ணுவானுங்க, புதுசாக வர்ற மாடலையெல்லாம் வாங்கிட்டு பவுசு காட்டிட்டு தெரிகிறது. திடீர்னு இந்த தொழில் அதான் ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு சமயம் 2 சமயம் தான் தருவான் இயற்கைங்கிறது. அப்புறம் கொஞ்ச நாளில் பீஸு பிடிங்கி விட்டான்னு வைங்க,
ஊரையே காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவானுங்க. இந்த பவுஸ் அப்புறம் எங்கே போய் காமிக்கிறது? இப்படியும் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து அந்த விலையுயர்ந்த கார்களை பவுஸை காட்டுறது யாருக்கிட்டேன்னா, அது சார்ந்த ஒரு 10% முதற்கொண்டு 20% அவங்களுடைய கேட்டகரியில் காமிச்சிக்கிறது. ஒரு திருமணத்துக்கு போகும்போது அதில் போய் இவன் நின்னோம்னா இவனை தவிர வேறு யாரையும் வரவேற்க மாட்டாங்க அப்படிங்கிற நினப்பில் இவன் போவான் போல் இருக்குது. நீ எதில் போனாலும், சைக்கிளில் போனாலும், திருமணத்துக்கு போனால் எல்லாம் வரவேற்பாங்க. இது எளிதாக விளக்கணும்னா, இந்த எல்கேஜி குழந்தைங்க முதற்கொண்டு இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா, ஒரு பென்சில் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா அதை கொண்டு போய் கிளாஸில் எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு அந்த பெருமையை அடிச்சுக்கும். அது குழந்தைக்கு உண்டான ஒரு தன்மை. அது வந்து எங்கேருந்து வருதுன்னா பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வர்றது தானே தவிர அது குழந்தையே கற்றுக்கிறது கிடையாது. அதே போல் தான் இந்த ஒரு காரை வாங்கிட்டு 1 கோடி ரூபா போட்டு வாங்கினா, வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? 4 பேருக்கு காமிச்சா தானே நமக்கு வந்து மனநிறைவு உண்டாகும். அப்படிங்கிறக்காக வண்டியை எடுத்துகிட்டு ரோட்டில் குறுக்க மறுக்க போய் யார் யார் கண்ணில் படணுமோ பட வச்சு காமிச்சிட்டு தான் மறுபடியும் தூக்கமே வரும். அப்படி ஒரு மனநோய் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு கூட்டம் சேர்த்துறதே ஒரு மனநோய் தானே. பாரு எவ்வளோ கூட்டம் சேர்த்திட்டோம் பாரு. ஒரு கட்சி கூட்டமெல்லாம் காமிப்பானுங்க. 25 லட்சம் பேர் வந்தாங்க மாநாட்டுக்குன்ட்டு. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ போட்டு கூட்டி எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. எல்லாமே மனநோய் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது டிராஃபிக் போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி கார்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த டிராஃபிக்கில் இருக்கிறதுனால இந்த லைசன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய மதிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உடனே இந்த காரை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிற மாதிரி வெறப்பாக நின்றுட்டு அந்த காருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வழி விட்டு அனுப்புறது. இது எதுக்காக இப்படி செய்யணும்? அந்த ஒரு என்ன அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் அவன் வந்து ஒரு சிட்டிசன் தான். எதுக்காக அவன் ஒரு சாதாரணமாக சைக்கிள் போகிறவங்ககிட்ட நடந்துக்கக்கூடிய அளவுக்கு அதே அளவுக்கு தான் நான் அந்த காரில் போகிறவங்ககிட்ட நடந்துக்கணும். டிராஃபிக் போலீஸை பொறுத்து நான் சொல்கிறேன். எதுக்காக அவனுடைய பணத்தை எதுக்கு நீங்கள் மதிக்கணும்? உங்களுடைய டியூட்டிக்கு முன்னாடி அது எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் ஒரே சட்டம் தானே. அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன தனி மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரியல. அதே ஒரு மனநோய் தான். அவனை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவங்ககிட்ட கோடி கோடி பணம் இருந்தாலும் உங்களுக்காக போகிறதில்ல. அவன் உங்களை என்ன செஞ்சிட முடியும்? இப்போ ஒரு மனிதனை பார்த்து உங்கள்கிட்ட என்ன கார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம், எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்கலாம், எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு கேட்க முடியுமா? அப்போ வந்து அறிவு எவ்வளோ மிகப்பெரிய விஷயங்கிறது யாருக்குமே தெரியல. அறிவு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அறிவு இல்லாதவன் எதை வச்சுருந்தாலும் அதுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் வந்து வளர்க்கப்பட்டுடுது. அறிவுள்ளவனுக்கு தான் வெறப்பானு சல்யூட் அடிக்கணும். அதுதானே உண்மை. ஆனால் சமுதாயத்தில் என்ன நடக்குது? எல்லாம் தலைகளாக நடக்குது. அதனால் டிராஃபிக்கில் இருக்கிறவங்க முதல்ல இந்த மனோபாவத்தை மாற்றிக்குங்க. சைக்கிளில் வரவனுக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்களோ, நடந்து வரவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை நீ எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கார் போட்டு வாங்கியிருந்தாலும் அதே மரியாதை தான் கொடுக்கணும். அந்த மரியாதையில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்ட்டு நான் டிராஃபிக்கில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கிறேன். நேர்மையாக உழைப்பவர்கள் வந்து சாதாரணமாக இருக்க முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் வளர முடியாது. முறைகேடுகள் செய்தால் தான் வந்து மற்றவங்களுடைய உழைப்பை சுரண்டினா தான் பணக்காரனாக முடியும்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது அந்த காரில் வந்தாலே இவன் வந்து அடுத்தவங்களுடைய உழைப்பை முழுக்க சுரண்டி இருக்கிறவன் அப்படிங்கிறது அந்த காரே அவனை அடையாளம் காட்டுது இல்லையா? அப்போ இதிலேருந்து என்ன மனிதர்களுடைய மனோபாவம்னே புரியல. அப்போ அடுத்தவங்களை வந்து சுரண்டி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவன் எப்படி பெரிய மனிதனாக இருக்க முடியும்? உழைத்து ஓட போனேன் நேர்மையாக இருக்கிறதுனால தான் அவன் வந்து ஏழையாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது இயல்பு. அது தானே, உண்மை அது தானே. அப்போ ஏன் ஏழையை தான் நம்ம வந்து மதிக்கணும்? பணக்காரன் அவன் சுரண்டுனவன் அப்படின்ட்டு ஏளனமாக தான் பார்க்கணும். ஆனால் தலைகளால் நடந்துகிட்ருக்குது. இந்த சமுதாய பார்வைகளே ஏன் இப்படி வழி வழியாக கொண்டு வரப்பட்டதுன்னே ஒன்றும் புரியல. உழைப்பவனுக்கு ஊதியம் கம்மி, உழைக்காதவங்க வந்து செல்வந்தனாக இருக்கிறான். ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல சமுதாயத்தில் இருக்கிற இந்த அமைப்பு. இதெல்லாம் எதற்காக இந்த இயற்கை இப்படியெல்லாம் செயல்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் தேவையில்லாமல் 7-8 சொகுசு கார்களை வாங்கி வச்சுட்டு பவுசு காட்டுறது ஒரு மனநோய் அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னைத்தானே நினச்சிக்கிறது தான் பெரிய ஆளுன்ட்டு நினச்சிக்கிட்டு ஏமாளியா நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும்
நீ ஏமாளி தான் அப்படிங்கிறது இயற்கையினுடைய அமைப்பில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.